தின்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மா பெரியவா போற்றி. அபார கட சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாமதம் கலியுதேவ காட்சிவான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபரியோட பக்தருக்கு ஏற்பட்டுக்கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். இதுக்கு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு உன் குழந்தை உயிர் என் கையில் தானே, உன் குழந்தை உயிர் என் கையில் தானே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தலைமை பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத நிறைய இன்சிடெண்ட் வரும். இதில் ஏற்கனவே ஒரு இன்சிடெண்ட் நம்ம வந்து ஸ்ரீமதி வனஜா சந்திரமௌலி அவரோட பார்த்துருக்கோம். இதில் வேற ஒன்று பார்க்குறோம். வனஜா சந்திரமௌலிக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. ஒரு நாள் வந்து கணா வந்தது. அந்த கணாவில் வந்து மகாபெரிவா முன்னாடி குழந்தைய தரையில் போட்டிருக்கான். போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணுறா. நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம தரையை தானே பார்ப்போம், பெரியவாருடைய பாதத்தை பார்ப்போம், தரையை பார்ப்போம். கண் அப்படி தலையை தூக்கும்போது பார்த்தா பெரியவா கையில் அந்த குழந்தை இருக்குது. பெரியவா தான் கையில் எடுத்து இப்படி வச்சுட்டு இருக்காராம். ஏன்னு தெரில. கடாப்பு எடுத்து குழந்தை பிறந்து 50 நாள், குழந்தை 50 நாள் ஆனவுடனே தொப்புள் வந்து வீங்கி போய் வித்தியாசமாக இருந்துதான். அப்போ வந்து தாய்ப்பால் வந்து கொடுத்தான்னா வயிறு வீங்கிக்குமா, வெடிச்சுடுமோ வயிறு அப்படின்ற அளவுக்கு கூட பயமாக இருக்குமா. அப்படியே ஒரு நாளைக்கு என்ன வாமிட் ஆகுமா, வாந்தி எடுக்கும் குழந்தை. உடம்பு வந்து நீளமாகவே எடுத்தான். பயந்து போயிட்டு பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போய் ஓடி போய் காமிச்சிருக்கா. இப்போ டாக்டர் வந்து சொன்னாராம், இல்லை இது உடனடியாக சர்ஜரி பண்ணி எடுத்துடணும் அந்த இதை வயிற்று கட்டி அப்படின்னாராம். குழந்தைக்கு வந்து அது பண்ணிட்டா போல இருக்குது. அந்த குழந்தைக்கு 3 மாதம் ஆச்சு. மகாபெரிவா தரிசனம் பண்ணி அவள் முன்னாடி குழந்தைய போட்டுட்டு 3 பிரதட்சணமாவது பண்ணணும் அப்படின்னு வேண்டின்னு இருக்கா. அந்த சர்ஜரியும் போது சர்ஜரி பண்ணிட்டா சரியாயிடுது. ஆனால் குழந்தைக்கு சர்ஜரினும் போது அவளுக்கு பாவம் திக்குன்னு இருக்குமே. அதுவும் 60 நாள் குழந்தைக்கு 50 நாள் குழந்தைக்கு இந்த மாதிரி சர்ஜரி நடக்கிறது. அந்த தொப்புள்ள வந்து இவ்வளோ பெரிய குண்டாக வீங்கின்னு இருக்குது, அதை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற பயமாக இருக்கும். உடம்புலாம் நீளமாக இருக்குன்னா அது எடுத்த பிறகு எல்லாம் சரியாக எடுத்து போல் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுது, குழந்தை சௌக்கியமாக இருக்குது. ஆனால் 3 மாதம் குழந்தைக்கு 3 மாதம் தான். இவன் 3 மாதம் ஆகலை, குழந்தைக்கு 3 மாதம் ஆகும்போது ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 மாதம் எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 50 நாள் குழந்தை இல்லையா. அதுக்கப்புறம் 2 மாதம் போன பிறகு 3 மாதம் எடுத்து இல்லையா. அப்போ 2 மாதம் எடுத்த பிறகு 1 மாதம் ஆகிருக்கணும் எக்ஸ்ட்ராவாக, ஒரு மாதமும் 10 நாளும். இப்போ 3 மாதமாக இருக்கும்போது வந்து குழந்தைய எடுத்துன்னு போயிருக்கா. ஆனால் ஆப்ரேஷன் அந்த சர்ஜரியும் போது வேண்டின்ட்டாலும் பெரியவாளை 3 தடவை நான் நமஸ்காரம் பண்ணுறேன், இது பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறேன்னு வேண்டின்றாலாம். இந்த வேண்டுதல் இவளுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, பெரியவா அனுகிரகம் இருந்தால் தான் அந்த வேண்டுதலே தோணும். குழந்தைய எடுத்துகிட்டு நிஜமாகவே ஸ்ரீமட்டம் போயிருக்கா. மகாபெரிவா முன்னாடி தலையில் போட்டுட்டு விஷயத்தை சொன்னால், இந்த மாதிரி கணால் நான் வேண்டின்றேன் இந்த குழந்தைக்காக. இப்போ வந்து நான் நமஸ்காரம் பண்ணணும், உங்களை பிரதட்சணம் பண்ணி பெரியவாளை நமஸ்காரம் பண்ணணும். அப்போ வந்து பெரியவா வந்து சந்திரமௌலீஸ்வரருக்கு அந்த சன்னதிக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வெளியில் உட்காந்துருந்தார். ஒரு ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம் மாதிரியா இதில் எதாவது போட்டுட்டு உட்காந்துருந்தார் போல இருக்குது. ஒரு ஏதாவது டேபிள் மாதிரியா இன்னும் தெரியல, அது உட்காந்துருந்துருக்கார். அப்போ அதுக்கு கேப் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. அப்போ பெரியவா சொன்னாலாம், சரி பண்ணு, பார்த்து ஜாகிரதையாக பண்ணு, என் மேலே இடிச்சிடாமல் பண்ணு அப்படின்னாலாம். குழந்தை முன்னாடி இருக்குது, அப்படியே குழந்தைய தள்ளி இருக்குது வந்து பெரியவா வந்து உடம்பை வந்து கொஞ்சம் சுருக்கின்ற மாதிரி இப்படி பண்ணிட்டாராம். எப்படி பண்ணிட்டாருன்னா, பரமேஸ்வரன் இன்னொன்னா பண்ணுவார், பின்னாடி அவளுக்கு கேப் க்ரியேட் ஆகணுமே, மேலே இடிச்சிடாமல். அவள் அப்படியே அந்த சந்நிதியில் போய் இடிக்காமல், பெரியவா மேலேயும் இடிக்காமல் போய் பண்ணாலாம். ஆனால் 3 பிரதட்சணம் தான் வேண்டின்டான்னு பெரியவா கிட்ட அவள் சொல்லலை. பிரதட்சணம் பண்ணுறேன்னு தான் வேண்டின்றேன்னா,
கரெக்டாக 3வது பிரதட்சணம் ஆகும்போது பெரியவா போகிறோம் நிறுத்திக்கோ அப்படின்ட்டானாம். நான் பெரியவாளுக்கு தெரியுமே 3 பிரதட்சணம் தான் பண்ணுறேன்னு வேண்டின்டான்னு. ஆனால் சொல்லும்போது நான் உங்களை பிரதட்சணம் பண்ணுறேன்னு வேண்டின்னா பண்ணுறேன் அப்படின்னா சரினானாம். ஆனால் இப்போ 3வது பிரதட்சணம் ஆனவனே பெரியவாளே போகிறோம் நிறுத்திக்கோ அப்படின்ட்டானாம். அப்போ பெரியவா வந்து சிரிச்சுட்டாலாம், அவ்வளோதான். அப்போது தெரிஞ்சுது பெரியவா வந்து இப்போ குழந்தைய உயிர் பொழைச்சுடுத்து 3 பிரதட்சணமும் நீ வேண்டின்ற அதுவும் சரியாயிடுது. இதுக்காக தான் நீ வந்திருக்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பெரியவா சூசமாக காமிக்கிற மாதிரி தான் பெரியவா வந்து சிரிச்சிருக்கா அப்படின்றது பெரியவாளுடைய ஆணைப்படி தான் எல்லாமே நடக்கிறது. ஆகியம் எல்லாமே நம்ம ஒன்று உன் குழந்தைய ஏன் அதை விட அவன் அந்த இன்டர்வியூவில் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறவா யாரோ அவளுக்கு தோணாதது கூட எனக்கு தோன்றதுன்னா பெரியவா கொடுக்குற புத்தி தான். அவள் சொல்லலை. அதான் முதல்ல ஒரு கணா வந்திருக்கு, அதில் பெரியவாக்கு முன்னாடி குழந்தைய போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணுறா, பெரியவா கையில் வச்சுட்டுருக்கார். அந்த கணா போயிடுது இல்லையா, அது சத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஏதோ ஒன்று உழறது, அதை நம்ம எடுத்துக்கணும். பெரியவா இது மாதிரி லீலைகள் நிறைய பண்ணுவார். அந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஒரு விபூதி டப்பா கீழே விழுறது, திறக்கலை. இதெல்லாம் பெரியவா அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். இது நடக்குது என் கண் முன்னாடி. இப்போது பெரியவா இருக்கா, சத்தியம் இந்த ரூம்லேயே இருக்கா, அந்த பெரியவா அங்கேயே இருக்கா. அதாவது அந்த உன்னுடைய குழந்தைய உடனே எடுத்துட்டார்ல, அது முதல்ல எடுத்துட்டார். குழந்தை பிறந்து அதுக்கு இது மாதிரி பிரச்சனை வரப்போகுதுன்றதுக்கு முன்னாடி குழந்தைய தூக்கிட்டார் கையில் பெரியவா. அதுதான் கணா போயிடுது. அப்படின்னா குழந்தையோட உயிர் என் கையில் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். அதில் தான் டைட்டிலாக கொடுத்துருக்கேன். அவள் கூட சொல்லலை அதில். அந்த கணாவுடைய என்ன அதோட ஐடியா அப்படிங்கிறத அவள் சொல்லலை. முதல்ல வந்த கணாவை அவள் கணாவை சொல்லிவிட்டு அவ்வளோதான். பெரியவா கையில் குழந்தை போயிடுத்து, ஏன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்கிறா. ஆனால் எனக்கு தோன்றுறது உன் குழந்தை உயிர் என் கையில் தானேன்னு பெரியவா முதலே தூக்கின்ட்டா. அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு பிரச்சனை வந்திருக்கு, தொப்புள் இதெல்லாம் வந்து வீங்கி போயிருக்கு, பால் குடிக்க முடியாமல் இருக்குது, உடம்பு நீளமாக இருக்குது. அந்த சர்ஜரி நடந்து சரியாக இருக்குது. இப்போ கொண்டு வந்து போட்டுட்டு 3 பிரதட்சணம் பண்ணுறா. 3 பிரதட்சணம் தான் நீ வேண்டின்னு இருக்கிறது எனக்கு தெரியும்னு பெரியவா தடுக்கிறா போகிறோம் அப்படின்னு. அப்படின்னா சிரிக்கிறா. அப்படின்னா இது எல்லாம் பெரியவாவுடைய பரமேஸ்வரனுடைய ஆக்கியம் எல்லாமே எதுவுமே நடக்காது, உன் குழந்தை உயிர் என் கையில் தானே அப்படின்னு பெரியவா சொல்கிற மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு நான் அந்த டைட்டில் கொடுத்துருக்கேன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதேஸ்வரர் மகாபிரிய பாதேஸ்வரர்.